ஆனாச்சு வாங்க. நானும் தேவனோடிருப்பேன், தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், மாறி தேவனோடிருப்பேன். நானும் அதுக்கு இந்த குடும்பமும் ஒரு காரணம். விசேஷமா எங்கள் வீட்டில் பல உபத்திரவங்கள் வரும்பொழுது செல்வராஜ் எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்கும். வந்தவொன்னே அவ்வளோ சந்தோஷமாக சாப்பாடு கொடுப்பாங்க, பல நேரம் நல்லா கவனிப்பாங்க. அதாவது நான் இழந்து போன பல அன்பை, அந்த அருமையான ஐக்கியத்தை இந்த குடும்பத்தில் தான் அனுபவித்தேன். அதனால தான் நிற்கிறேன்னு சொல்லலாம். பல உபத்திரவங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பல முறை நான் பெல்ட்டால் அடிக்கப்பட்டிருக்கிறேன், கட்டையால் அடிக்கப்பட்டிருக்கிறேன், வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறேன். அந்த சூழ்நிலையில கூட என்னை நிற்க வச்சது இந்த அருமையான தாயாரை போன்ற அருமையான சகோதரர் செல்வராஜ், அருமையான ஜோசப், சாமியல், இவங்கெல்லாம் பின்னாடி வந்தவங்க. அருமையான மக்களுடைய அன்பு கிறிஸ்து. அவர்களுக்கு மரணம் லாபமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற ஒரு தெய்வ மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றார். எத்தனை பேர் இன்றைக்கு மரணத்தை லாபம் என்று சொல்ல முடியும்? மரணத்தை ஆதாயம் என்று சொல்வதற்கு ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இந்த அருமையான தாயாருக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து என்ற அந்த உலகத்தின் மக்களின் மீட்புக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்து தன் ஜீவனையே கொடுத்து பாவத்திலிருந்தும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்தும் விடுதலை கொடுத்து நித்திய வாழ்வை கொடுத்து அவர் சென்றிருக்கிறார். அவரை யாரெல்லாம் சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவனாக இருக்கிறார். அந்த மானுட ஜீவன் முடியும் போது அவர்கள் கண்கள் அவரை சந்திக்கும்படியே திறக்கப்படும். இந்த பவுல் என்ற தெய்வ மனிதர் சொல்லுகிறார், ஏன் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துடனே கூட இருக்க எனக்கு ஆசை. இந்த தேகத்தை, இந்த மண் ஓட்டை, நம்முடைய சரீரமாகிய இந்த மானுட சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடன் கூட இருப்புக்கு போகிறது தான் கிறிஸ்தவர்களுடைய மரணம். இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் வாழும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம கண்ணை மூடும் போது நம்ம அவர் கூட இருக்க போகிறோம், அவ்வளவுதான். எளிய ஒரு இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து இந்த அம்மா இன்னும் 97 வயது ஆகிறது என்று சொன்னாங்க. 97 வயது வரைக்கும் அம்மாவுக்கு ஆண்டவர் கூடவே இருந்தார். நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல மருமக்கள், பேரப்பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்த்து 3 தலைமுறை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துவதற்கு அம்மாவுக்கு தேவன் கூட இருந்தார். இப்பொழுது அவர்கள் தங்கள் கண்களை மூடும்போது
எங்கே சென்றிருக்கிறார்கள்? இவங்க இயேசு கூட இருக்க போயிருக்காங்க. அதனாலதான் இவர்களுக்கு மரணம் என்பது நஷ்டம் இல்லை, அது அவர்களுக்கு லாபமாக இருக்கிறது. மரணத்துக்கு அப்பாக்கி இந்த உலகத்திலே இயேசுவை நம்ம சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு நமக்கு இந்த கண்ணை மூடும் போது அவர் கைப்பிடிச்சு கொண்டு போயிடுவார். இந்த உலகத்துல எல்லாருக்குமே மரணம் உண்டு. பெரிய பட்டதாரிக்கும் பெரிய கோடீஸ்வரருக்கும் மரணம் உண்டு, ஒரு ஏழைக்கும் மரணம் உண்டு. ஆனால் மரணத்துக்கு அப்பால் இருக்கிற இந்த வாழ்க்கையை குறித்து தான் கேள்வி. மரிக்கும் போது அந்த ஐஸ்வர்யவானுக்கு பெரிய அடக்காராதனைலாம் நடந்துச்சு. ஆனால் இந்த லாசருவை, இந்த 2 பேரு மரிக்கும் போது லாசருவை கண்ணை மூடும் போது தேவ தூதர்கள் வந்து அவனை அப்படியே அழைச்சிட்டு ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற பரதீசுக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே இந்த ஐஸ்வர்யவான் ஒரு பாதாளத்துல போய் வேதனைப்பட்டான். அவன் கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது அவருடைய குடும்பத்தாருக்கு அந்த அம்மா சொல்லுகிற செய்தி, என்னோடு கூட இயேசுவோடு கூட நான் இந்த பூமிக்கு இயேசு வரும்போது நானும் மகிமையின் சரீரத்தோடு வருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து மரித்தார், பின்பு அவர் எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களையும் இயேசு கிறிஸ்து வரும்போது கொண்டு வருவார். பரிசுத்தவான்களை அவர் கொண்டு வருவார். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோமோ அவர்களை எல்லாரையும் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறபடியால் இந்த பலவீனமான சாவுக்கு ஏதுவான அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் இருந்து ஒரு மகிமையான சரீரத்தை மறுரூபமாக்கி அவர் கொண்டு வருவார். கர்த்தருக்கு மகிமை. இந்த அருமையான தாயாரை என்னையும் சரி, இன்னும் எத்தனையோ ஊழியர்களை அவர்கள் மூலியமாக அவருடைய ஜெபத்தின் மூலியமாக உருவாக்குவதற்கு ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினரே ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்தில் எல்லை பாரம்பரிய எடுத்திருக்கிற இழந்து தவிக்கிற குடும்பத்தார்களுக்கும் எங்களுக்கும் நல்ல ஆறுதலையும் தேர்தலையும் தாரும். ஒரு நாள் முகமுகமாய் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு கூட அவர்கள் காண்பித்த அன்பையும் செய்த ஊழியத்தையும் ஜெபத்தையும் நாங்களும் பின்தொடர உதவி செய்வீரான ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்ம தாயாருடைய அந்த உடம்பை நம்ம அங்கே எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போக போகிறோம். நீங்கள் பார்க்குறவங்க வந்து தயவுசெய்து பாருங்கள். நம்ம சேர்ந்து அங்கே போக போகிறோம். பெட்டியை தூக்கிட்டு உறவினர்கள், நீங்கள் முகத்தை பார்க்குறவங்க வாங்க. நம்ம எங்களை ஏறிக்கிறோம். இது வரைக்கும் வர சொல்லவா? எடுத்து விட்டுரும். பிடி பிடி பிடி. அடுத்து கேட்டாரு ஐடியா இருக்கு அப்படின்னு. தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏன்ட்ட போனை கொடுத்துட்டு போயிட்டாருங்க சித்தப்பா. எடுத்தாச்சு வீடியோ எடுக்கிறோம், எல்லாத்தையும் எடுக்கணும். அவர் இதெல்லாம் எடுத்தோம். எடுக்கீங்களா வீடியோ? சித்தப்பா அவங்களுக்கு காது பின்னாடியே போடு. இது பூ பின்னாடியே போடு. சிங்கமாக கிடக்கு.
போதாது.